சிந்தாமணிக்காக உசுர கூட கொடுப்பேன் ஐயா. எங்க ஆத்தா அப்ப இல்ல, என் குலதெய்வம் மேலேயே சத்தியம் ஐயா. அப்பா அப்பா என்னப்பா ஆச்சு? ஏன்பா இப்படி பண்ணீங்க? அப்பா அப்பா என்ன ஏன்பா விட்டுட்டு போனீங்க? ஐயோ, என்ன காரியம் பண்ணிட்டீங்க? இதுக்காக தான் சத்தியம் வாங்குனீங்களா? என்ன காரியம் பண்ணிட்டீங்க ஐயா? அப்பா, உன் சாவுக்கு காரணமா இருக்கிற அந்த சண்முக சுந்தர குடும்பத்தை கூண்டோட அழிக்காம விட மாட்டேன்ப்பா. இது உங்க மேல சத்தியம். சத்தியப்பா, இது சத்தியம். என்ன மருதமுத்து ஐயா, பாரை எப்போ ஓபன் பண்ண போறீங்க? யோ, ஒரு வாரத்துல பர்மிட் வந்துரும். பார் ஓபன் பண்ணிரலாம். இப்போ இத குடிச்சிட்டு போங்க. என்ன சரக்கோ? ஒன்னும் இல்ல, போங்க. டேய், இவன் எதுக்குடா இங்க வந்தா? அவனை அடிச்சு வரட்டுங்கடா. அண்ணா, அவரை உள்ள வர சொல்லுங்க. இது சரியில்லைம்மா சிந்தாமணி. உள்ள வாங்க. இந்தாங்க, சாப்பிடுங்க. சிந்தாமணி, உன் கூட இருக்கும்போது தான் நிம்மதியா இருக்கு. வீட்டுக்கு போனா எங்க அப்பன் குடிகாரன்னு சொல்றான், என் தங்கச்சி குடிகாரன்னு சொல்றா. இங்க வந்தாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஐயோ, பாத்து, நீங்க உள்ள வாங்க. யோ சண்முக சுந்தரம், உன் பிள்ளையோட வாரிசு என் வயித்துல வளருதுடா. சிந்தாமணி, என்னமாச்சு? எதுக்குமா வாந்தி எடுக்கிற? அண்ணே, நம்ம அப்பனை கொன்னவனோட மகனோட வாரிசு என் வயித்துல வளருதுண்ணே. ஐயோ, நான் என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்து போச்சு. நான் என்ன நடக்கணும்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. அம்மா, நம்ம வம்சத்தை அழிச்சவனோட குழந்தை உன் வயித்துல வளரக்கூடாதுமா. அந்த அசிங்கத்தை அழிச்சிருமா. இல்லண்ணே, இது எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். இத அழிக்க கூடாது. இத வச்சுதான் அந்த சண்முக சுந்தரம்ன்ற அந்த ஆலமரத்தை அடியோட நான் அறுக்க போறேன். ஐயோ, இப்ப நான் என்னமா பண்ணட்டும்? பஞ்சாயத்தை கூட்டுங்கண்ணே. மருதமுத்து, என்கிட்ட சொன்னதை அப்படியே பெரியவர்கிட்ட சொல்லு. ஐயா, உங்க பையன் குடிச்சு போட்டு வந்து என் தங்கச்சியை நாசம் பண்ணிட்டான் ஐயா. ஏய், என்ன சொல்ற? ஆமாங்க ஐயா, போதையில உங்க பிள்ளை எல்லையை மீறி போயிட்டான் போல இருக்கு. இப்ப என் தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாயி நிக்கிறா. ஏ ராசப்பா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாப்பா, ஏதோ போதையில தெரியாம பண்ணிட்டேன். என்னது, தெரியாம பண்ணிட்டியா? முதல்ல குடிக்கிறதே தப்பு. அது மட்டும் இல்லாம இந்த கேடுகட்ட குடும்பத்தோட பொண்ணு மேல கை வச்சது அதை விட பெரிய தப்பு. இத பாருங்க, பெரியவராச்சேன்னு பாக்குறேன். யாருங்க கேடுகட்ட குடும்பம்? ஏய், நல்லா இருந்தவனை குடிக்க வச்சு அவன் கூட பழகி கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாயி வந்து நிக்கிற நீ எல்லாம் ஒரு குடும்பத்து பொண்ணா? இதே கேள்வியை எங்க அப்பா உயிரோட இருந்து உங்க பிள்ளைய பார்த்து கேட்டிருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? ஏய், வாய மூடு. என்னங்க, நடந்தது நடந்து போச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணலான்றத பத்தி சொல்லுங்க. வேணும்னா கோயில வச்சு தாலி கட்ட சொல்லு. அது போதும் ஐயா, எங்களுக்கு அது போதும். இத பாரு, என் மகன் உனக்கு தாலி கட்டிட்டான்றதுக்காண்டி நீ எனக்கு மருமகளாயிர முடியாது. இதே காரணமா வச்சு நாளைக்கு யாராச்சும் சொத்து கித்துன்னு என்கிட்ட கேட்டு வந்தீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். போங்க தம்பி, வாங்க தம்பி, போங்க, அப்படியே போங்க. நாளைக்கு என் சாவுக்கு கூட யாரும் வரக்கூடாது. போயிடுங்க அப்படியே. வா.